சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட ஆல் டைம் ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சூப்பர் ஸ்டார்னாவே நம்ம எல்லாரோடையும் கலந்தவர் தாங்க அவரு. அவர் நடக்கிறது ஸ்டைலு, பேசுறது ஸ்டைலு, ஹேர் ஸ்டைல தூக்குறது ஸ்டைல் எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்து இயல்பா பண்ணிருப்போம். அன்றும் இன்றும் என்றும் என்னைக்குமே ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டைலிஷ் ஸ்டாரா நம்ம சூப்பர் ஸ்டார் தாங்க. இவரோட படங்கள்னாவே நிறைய ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் இருக்கும். நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சில ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அததான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1978 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுக்க வித்தியாசமா அதே நேரத்துல ஸ்டைலா நடிச்ச ஒரு படம் தாங்க முள்ளும் மலரும். இந்த படத்தை டைரக்டர் மகேந்திரன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் மலை அடிவாரத்துல இருந்து மேல போறதுக்கு ஒரு மினி ட்ரெயின் ஆபரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயினை ரன் பண்ற ஒர்க்ல இருப்பாரு. சரத் பாபு அப்படின்றவர் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு 8 பொசிஷன்ல இருப்பாருங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கை போயிடும். திரும்ப வேலை இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத பத்தி சரத் பாபு கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, கேவலம் நம்ம மனுஷங்க தானே சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காலின்றவ பொழைச்சுப்பான் சார், கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே கண் கலக்கிட்டு சொல்லுவாரு பாருங்க. என்னைக்குமே இந்த சீன் டாப் நாச்சுன்னு சொல்லலாங்க. ஒரு அக்மார்க் ஃபேன் பாய் மொமெண்ட்னே சொல்லலாம். இப்ப வரைக்குமே இந்த சீன் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. 1991 தளபதி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் லூஷா ஒரு ஷர்ட், லூஷா ஒரு பேண்ட் போட்டு வராருங்க. ஆனா அதுலயுமே பயங்கரமா ஸ்டைலா காட்டுறாரு நம்ம டைரக்டர் மணிரத்னம். இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு சீனுமே டக்கரா இருக்கும்னு சொல்லலாம். பர்டிகுலரா ஒரு சீன் சொல்லலாம் அப்படின்னா, கிளைமேக்ஸ் போர்ஷன்ல நம்ம மம்முட்டி சார்கிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லுவாருன்னா, தேவா சூர்யா மேலே சந்தேக போறியா, சூர்யானா யார் தெரியுமா, நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படி ஒரு லென்த்தி டைலாக் பேசுவாருங்க. இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட இந்த டைலாக ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு கண்டிப்பா வைக்கிறாங்க. ஆனா படம் வந்தது 1991. ஆனா இப்ப வரைக்குமே இந்த சீன் ஒரு டாப் நாச்சான சீன் இருக்குங்க. பியூர் ஃபேன் பாய் மொமெண்ட்னே சொல்லலாம். சும்மா ஸ்டைல்ல மட்டும் இல்லங்க, இதே தளபதி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் சீன் வருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன் வந்து இந்தாண்ட இருக்கும், நம்ம சூப்பர் ஸ்டார் இப்படி இருப்பாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்க, நம்ம சூப்பர் ஸ்டார் திரும்பி ஒரு லுக் கூட இருப்பாருங்க. காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க, அதனால அந்த பிஜிஎம் போட முடியாது. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபீல் பண்றது இப்ப கூட லவ் ஃபெயிலியர் ஆற பசங்க அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. 1992 அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு. ஜாலியா ஃப்ரெண்டோட சேர்ந்து சுத்திட்டு வீட்டுக்கெல்லாம் பால் ஊத்திட்டு ஜாலியா ஒரு பால்காரனா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஏமாத்தி நிலத்தை வாங்கிடுவாரு. நிலத்தை வாங்குறது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாரோட வீட்டை இடிச்சு வேற தள்ளிடுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் நேரா வில்ல வீட்டுக்கு போய், அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குடிச்சு வச்சுக்கோ, நீ எனக்கு என்ன புண்ணியம், நான் அதை உனக்கு திருப்பி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு லென்த்தி டைலாக் எல்லாம் பேசுவாரு. அவரை மாதிரி நம்மளாலாம் பேச முடியாது, நீங்களே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரியே பயங்கரமா உழைச்சு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வருங்க. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சரத் பாபு தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, புதுசா செலக்ட் ஆயிருக்க பிரசிடென்ட் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றப்ப டக்குன்னு ஒரு டோர் ஓபன் ஆகுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் டன் டடரன் டன் டன் டடரன் டன் அப்படின்ற மாதிரி சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு புகையில அப்படியே வெளியே வருவார் பாருங்க. பியூர் கூஸ்பம் சீன்ஸ்ங்க. இப்ப பார்த்தா கூட சலிக்கவே சலிக்காது. அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் எலிவேட்டர்ல சரத் பாபு இப்படி கீழே இறங்குவாருங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படியே மேல போவாருங்க. இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீன். 1995 பாஷா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுதுங்க. படத்தை ஓபன் பண்ணா நம்ம சூப்பர் ஸ்டார் எந்த சண்டைக்கும் போகாம எந்த வம்புக்கும் போகாம அமைதியா ஒரு ஆட்டோக்காரனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வில்லன் ஆனந்த் ராஜுக்கும் சூப்பர் ஸ்டாரோட தம்பிக்கு ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் வாலண்டியரா போய், ஆனா என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம சூப்பர் ஸ்டார்ல ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அடி நடிக்கிறாங்க. பாக்குற ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க, என்னப்பா சூப்பர் ஸ்டார் அடிக்கிறாரு அப்படின்ட்டு. கட் பண்ண அடுத்த சீன்ல சூப்பர் ஸ்டாரோட தங்கச்சி கிட்ட வில்லன் ஆனந்த்ராஜ் வம்புக்கு வராரு. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்புன மாதிரி நார்மலா மாணிக்கன்ற ஆட்டோக்காரனுக்குள்ள இருந்து பாஷா அப்படின்ற ஒரு மாணிக் பாஷா வெளியே வந்து நம்ம ஆனந்த்ராஜ போலன்னு பொழக்கிறாருங்க. இந்த சீன் இப்ப பார்த்தாலுமே சும்மா கூஸ் பம்ஸா இருக்குங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே அங்க சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டார் கையில வந்து முத்தம் கொடுப்பாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே திரும்ப கட் பண்ணா அவர் தம்பி வந்து, சொல்லுங்க நீங்க யார் அப்படின்னு கேக்குறப்ப, நீங்க அடிச்சவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராட்டி இருக்காங்கன்னு சொல்றப்ப எதுவுமே பேச முடியாம சூப்பர் ஸ்டார் ரூம்குள்ள வந்து கதவை மூடிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுவாரு பாருங்க. அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று வரும் பாருங்க. பாஷா அப்படின்றது எவர் கிரீன் சீனுங்க. சும்மா எல்லாரும் ஃபேன்ஸுமே இதை பார்த்தா விசில் அடிக்காத மொமெண்டே இருக்காது. அந்த மாதிரி டாப் நாச்சான ஒரு படம் தான் பாஷாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸ்னா சூப்பர் ஸ்டார் என்னங்க ஒரு படம் ஓட மாட்டேங்குது, ஒரு அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த குதிரை என்னைக்குமே நிக்காதுடா, தொடர்ந்து ஓடிட்டே இருக்குண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி
ஜெயிலர் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. சாந்தமா இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் திடீர்னு சரவெடி மாதிரி மாறுறாரு. அந்த இன்ட்ரோல் போர்ஷனை லாக் பண்ணீங்கன்னு வைங்களேன், டைனிங் டேபிள் சீன் தாங்க. அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு டயலாக் ஒண்ணு பேசிருப்பாரு பாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டேன், இதை நிறுத்த முடியாது, முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றப்ப தேட்டரே சும்மா இதான்டா சினிமா, இது மாதிரி வருமா அப்படின்னு எல்லாருமே தெரிக்க விட்ட ஒரு சீன் தாங்க ஜெயிலர். ஏன்னா நடுவில் நம்ம சூப்பர் ஸ்டார் படமே நடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் படம்னாவே ஃபேன் பாய் மொமெண்ட் தாங்க. இதுங்க அது எல்லாத்தையும் சொன்னா நமக்கு டைம் பத்தாது. இதே மாதிரி ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 வேணும்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் பாய் மொமெண்ட்டை ரெகுலரா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதனோட சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் ஃபேன் பாய் மொமெண்டான்னு கேட்டீங்கன்னா எல்லா ஹீரோக்குமே ஃபேன் பாய் மொமெண்ட் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஹீரோட ஃபேன் பாய் மொமெண்ட் வேணுமோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டுற போறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.